ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலேயே எப்படி ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க. இந்த பேனோ கடாயோ நம்ம குக் பண்ணியிருந்தோம்னா நல்லா எந்த மசாலா ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா இன்னொரு பவுலை கூட நீங்கள் தலைகீழாக கவிழ்த்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ப்யூரான ரோஸ் வாட்டர், அது நல்ல வாசனையாக இருக்கும், பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸ் கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கோங்க. அதில் இருக்க காம்பு இலைகளையெல்லாம் நீக்கிட்டு இது போல் ரோஸ் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு சுற்றிலுமே இந்த ரோஸை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 30 ரோஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இந்த டம்ளர் வந்து 150 ml வாட்டர் பிடிக்கும். அதில் நான் இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணிக்கு சேர்க்குறேன். இது வந்து ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர் அல்லது ஆரோ வாட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் இது போல் சுற்றிலும் ஊற்றி விட்டுடலாம். இந்த லிட்டு வைக்கிறப்ப மேலே இருக்க லிட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி செக் பண்ணி சின்ன பவுலாக உள்ளே வச்சுக்கோங்க ஸ்டாண்டில் வச்சுட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதனோட லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த லிட்டு எடுத்துகிட்டு இது போல் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஹேண்டில் இருக்குல்ல மேலே எடுக்கிறக்கு, அந்த ஹேண்டில் வந்து அந்த பவுலுக்குள்ளே இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன்ல, இது மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு அதையும் லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி அந்த லிட்டில் வந்து பட்டு அந்த லிட்டிலிருந்து வழிஞ்சு அந்த ஹேண்டில் மூலமாக பவுலுக்குள்ளே போய் அந்த ப்யூர் ரோஸ் வாட்டர் அதுதான் அது கலெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் ரோஸோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒயிட் கலராக ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒயிட் கலராக ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இப்போ தெரியுதுங்களா? அந்த வாட்டர் ஃபுல்லாக லிட்டில் பட்டு எவாப்ரேட் ஆகி அந்த பவுலில் போய் அந்த ஹேண்டில் மூலமாக உள்ளே கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆகும். ஒரு 10 minutes நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ் ஃபுல்லாக ஒயிட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ 1 hour ஆகிடுச்சு, எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லிட்டை எடுத்துட்டேன். அந்த பவுல் வச்சுருந்தோம்ல, அந்த லிட்டில் அந்த ஹேண்டில் மூலமாக கலெக்ட் ஆன இது தான் ஒரிஜினல் ப்யூர் ரோஸ் வாட்டர். இது குல்பாரி அப்படின்னு விற்கும். நம்ம இது ஃபுட்டுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் 6 months ஆனாலும் கெட்டு போகாது. நல்ல ப்யூரான ட்ரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த ரோஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறையா அந்த ரோஸ் வாட்டர் இருக்கும். இது வந்து கலராக இருக்கும், அது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். இது வந்து அந்த ரோஸில் நம்ம பாயில் ஆனதுனால இந்த ரோஸோட கலர்லாம் சேர்ந்து இது ஒரு ரோஸ் வாட்டர். இது வந்து வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 7 to 10 days தான் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். இதையும் க்ளீன் அண்ட் ட்ரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 days நல்லாயிருக்கும். இது நம்ம ஃபேஸுக்கு ஹேர்க்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு ஹேர்க்கெல்லாம் அடிச்சிங்கன்னா ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஃபேஸ் நல்லா ரோஜா பூ போல் பளபளன்னு இருக்கும். ட்ரை ஆகாமல் உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.